இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லேவியராகமம் 19:3. உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே தேவன் தாய் தந்தைக்கு பயந்து நடக்கணும்னு சொல்கிறாரு. பயம்னா அவங்கள பார்த்து நடுங்கிறது இல்லை, மரியாதை கொடுக்கறது. இப்போலாம் பசங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ரொம்ப அசால்ட்டாக பெற்றோர்களை தவறான வார்த்தைகளை சொல்லி பேசிடுறாங்க. கேட்டால் சும்மா ஜாலிக்கு தான் பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. ஏன் தேவன் எப்பயுமே பெற்றோர்களை மதிக்க சொல்கிறாருன்னா வயது அதிகம்ன்றனாலையா? இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்ல வழிகளில் நடத்துறதுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். பிள்ளைகளை சரியாக வழிநடத்தி தேவனிடத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்படைக்கும் பொறுப்பு உள்ளவர்கள். அப்போது பிள்ளைகளை பார்த்து நல்வழிகளில் நடக்க வைக்க தேவன் பெற்றோர்களை தேர்ந்தெடுத்தார். அதனால் தேவன் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறார். அவர் சொல்கிறபடி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி பெற்றோர்களும் நடக்கணும். தப்பு செய்கிற பெற்றோர்களை, ஒழுக்கம் இல்லாத பெற்றோர்களை பிள்ளைகள் எப்படி மதிப்பாங்க? அப்போது ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களும் சரியாக இருக்கணும், பிள்ளைகளும் சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஒழுக்கம், சந்தோஷம் இருக்கும். இப்படி ஒழுக்கமுள்ள குடும்பத்தில் தேவன் வாசம் பண்ணுவார். ஆமேன்.